450 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை கொள்ளையடிக்கணும்னு வந்த கூட்டம் இது. இந்த என்னென்ன சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பூரா பார்த்து ஆப்ரேட் பண்ணி அதை வந்து தகவல் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி சம்திங் உள்ளது. அது வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு. அதில் அந்த ஆள் ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டார், இன்னொரு ஆள் வந்து போய் பிடிச்சிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் அவரோட பேரோ அவர் ஃபோட்டோவோ கிடையாது அப்படின்னு. பிளாக் ஹாக் அப்படின்னு 2 ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தது யார் அப்படின்னா, அங்கே பழங்குடி இருப்பாங்கல்ல. ஆமாம், ட்ரைப்ஸு. அவங்களும் துப்பாக்கி இருக்கும், பெரிய துப்பாக்கி. அந்த ஆள் வந்து சுட்டு வீழ்த்தின ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வீரர். ஓகே, அவரை காப்பாற்ற போனாங்களா அப்படின்னா காப்பாற்ற போகலை. ஆப்ரேஷன்ஸ் பிளானிங் எல்லாம் ஓகே தான். அதில் சறுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, எல்லாம் இங்கே வந்து உள்ள கீழே இறங்கி இருப்பாங்கல்ல, இதை பூரா வந்து அவங்களே ஷூட் பண்ணி வெறும் துப்பாக்கி இல்லை, பாம்பு போட்டு குண்டு போட்டு பொசிக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஐயோ, வடையா சுட்டு தள்ளுறாங்க வந்து அப்போ ட்ரம்ப்பு இந்த அரசாங்கம். இது 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் ஒரு 440 450 கிலோ இருக்குது. அது வந்து 11 12 அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு போதுமானது. ரொம்ப பத்திரமா வைக்கணும், பதப்படுத்தணும். அது கரெக்டாக சின்ன லீக் இருந்தால் கூட என்ன ஆகும், ஏரியாவே அடிச்சுன்னு என்ன ஆகும். அப்போ அவ்வளோ சேஃப்டியாக வைக்கிற இடம் வந்து இஸ்ஃபஹான். காலத்துக்கும் நீங்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்ரேல் சொல்கிறாங்க, அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஏரியாவில் இருக்குமா? அப்போ கொள்ளையடிக்கிறதுக்காக முதல்ல வந்து ஒரு உளவு விமானம் மாதிரி வந்தது தான் இந்த F-15E. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர், உலக அரசியல் திறனாய்வாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஆண்டனி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அமெரிக்காவில் ஒரு விமானியை காப்பாற்றுறதுக்காக கிட்டத்தட்ட 30,000 கோடி செலவு பண்ணதுக்காக சொல்கிறாங்க சார். உண்மை தானே? இப்படி சார் என்ன நடந்திருக்கு? அதாவது 2 விஷயம் அதில் சொல்லணும். ஆமாம். ஒரு நீங்கள் கேட்டதில் மாற்றம் இருக்குது. 30,000 கோடி செலவு பண்ணாங்களா அப்படின்னா 30,000 கோடி செலவாச்சுங்கிறது உண்மை. எதற்காக செலவு பண்ணாங்க? விமானி சொன்னீங்கல்ல. ஆமாம். அவர் வந்து விமானி இல்லை, கர்னல். ஓ, ஓகே. விமானி பைலட் வேறு, கர்னல் வேறு. கண்டிப்பாக. ஓகே. அது வந்து அந்த ரொம்ப டீட்டெயில் வேண்டியதில்லை. அங்கே வந்து ஆக்சுவலாக என்ன நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் என்ன வந்துச்சு அப்படின்னா, அங்கே அதாவது அடிபட்ட விமானத்திலிருந்து கீழே விழுந்து உயிரோடு இருந்த ஒரு சாதாரண கர்னல், அவரை காப்பாற்றுறதுக்கு 10 ஃப்ளைட் அண்டு ஹெலிகாப்டர், ட்ரோனு இதை வந்து இழந்திருக்காங்க. ஓ, 100 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து 30,000 கோடி செலவு பண்ணணுமா? 30,000 கோடி செலவு. 30,000 கோடி போனால் போகுது, 100 பேர் பக்கம் இறந்துருக்கா சொல்கிறாங்க. அப்பா, ஒரு ஆளுக்காண்டி? அவங்க சொல்கிறது ஒரு ஆளுக்காக வேண்டி. ஏன்னா எப்படி வடை சுடுறது முடிவு பண்ணியாச்சு. ஆமாம். அது வந்து பெரிய வடையாக சுட்டேன்னு சின்ன வடை அவ்வளோதான். வடையாக சுட்டு தள்ளுறாங்க வந்து அப்போ ட்ரம்ப்பு இந்த அரசாங்கம். இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து அந்த நீங்கள் விமானின்றதுல கர்னல். ஆமாம். தப்பி தவறி அங்கே ஈரானோட மலைப்பகுதியில் விழுந்து 3 நாளாக உயிருக்கு போராடி ஒளிஞ்சு கிடந்த ஒருத்தர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு வீரர். ஓகே, அவரை காப்பாற்ற போனாங்களா அப்படின்னா காப்பாற்ற போகலை. வேறு சார் போனாங்க? அதான் விஷயம். அவங்க காப்பாற்ற போகலை. அங்கே ஆள் விழுந்து கிடந்தாங்களா அப்படின்னா அது இல்லை, சும்மா பொய். ஒரு நாடகம் அது. ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம்னா, பழைய ஹாலிவுட் படங்களில் பார்த்தீங்கன்னா கௌபாய் இருப்பாங்க. ஆமாம் சார். ட்ரெயினை கொள்ளையடிப்பாங்க. ஓகே, அப்புறம் நம்ம ஊர்லேயே வந்து திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் சொல்லுவாங்க, போய் கரெக்டாக வெளியில் ஆந்திரா வரைக்கும் போய் அங்கங்கே போய் கொள்ளையடிக்கிறதே வேலையாக வச்சுருப்பாங்க, திருட்டு வேலையை வச்சுருப்பாங்க. இது அந்த ஊரை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை, பட் இந்த ஊர் வந்து இப்போ திருத்துறதுக்கு நம்ம அரசே நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்குது. கண்டிப்பாக. ஸோ நம்ம இங்கே மதுரை ஏரியாவில் கன்னம் வச்சு திருடுவாங்க அந்த காலத்தில் இருக்கு இல்லையா, அந்த பரம்பரை. அதில் வந்து இந்த மாதிரி திருட்டே தொழில் அப்படின்னு சில இது உண்டு, எல்லா நாடுகள்லேயும் உண்டு. அது நம்ம அமெரிக்காவில் அங்கே எடுக்கப்பட்ட படங்களில் இது உண்டு. ஒரு நாடே வந்து அந்த மாதிரி திருடு தொழில் பண்ணிச்சுன்னா, கௌபாய் தொழில் பண்ணுச்சுன்னா அது அமெரிக்கா. என்னென்னா இங்கே நமக்கு டீட்டெயிலோடு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கே இது இருக்கு இல்லையா, நம்ம இஸ்ஃபஹான் ஒரு ஏரியா. பொதுவாக நம்ம அடிக்கடி பேசுகிற பேர், ஒன்று இஸ்ஃபஹான், இன்னொன்று நட்டான்ஸு, இன்னொன்று ஃபர்டோ. அப்புறம் இந்த பவர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த அணு மின் நிலையம்,
அதை வச்சு பண்ணுறது புஷேர். புஷேர். இந்த 4 பேரை ஞாபகம் வச்சுக்குவோம். அது இல்லாமல் தலைநகரமாக இருக்கட்டும், அது டெஹ்ரான். அது வந்து அங்கே பெருந்தலைகள் இருக்கிற இடம், அது எல்லாமே அது தெஹ்ரான். இப்போ 5 இடத்த ஞாபகம் வச்சுக்குவோம். இதில் இந்த 3 இடத்துலன்னா இஸ்ஃபஹான், நட்டான்ஸ் அண்டு ஃபர்டோ. இதில் செறிவூட்டுற இடம் இருக்குல்ல, அது வந்து நட்டான்ஸ் அண்டு ஃபர்டோ பயங்கரமாக செறிவூட்டி இஸ்ஃபஹானில் சேமித்து வைக்கிற இடம். ஓ, ஓகே. அது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி இங்கே பேசினோமான்னு ஞாபகத்தில் இல்லை, ஒரு புரிதலுக்காக சொல்லிடுவோம். பொதுவாக இந்த மண்ணில் அல்லது சில சில மினரல்ஸு மண்ணோடு சேர்ந்த மினரல் இருக்கும் இல்லையா, அதில் யுரேனியம் இருக்கும். அதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.7%, 1%க்கு கீழே 3/4% இருக்கும். அது வந்து ரேடியேஷன் ஆகாது, நம்மளை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. கண்டிப்பாக. ஓகே. ரேடியேஷன் அளவு இருக்கு இல்லையா, 0.7 அப்படிங்கும்போது நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஓகே. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், எல்லாமே ரேடியேஷன். ஆமாம். ஓகே. அது வந்து பாதிக்காத அளவுக்கு நமக்கு ரேடியேஷன். அதுக்காக அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தோம்னா பாதிக்கவும் செய்யும். உண்மைதான் சொல்லுவாங்க. அடிக்கடி ஸ்கேன் பண்ணாத, அடிக்கடி எக்ஸ்ரே எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரே வந்து பாதிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பாதிக்காத அளவுக்கு மனித உடல் ஏற்றுக்கிற அளவுக்கு அது மாதிரி இயற்கையில் இருக்குது. அந்த இயற்கையில் இருந்து எடுத்த அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தம் பண்ணி, அது போக அதில் வந்து கொஞ்சம் அப்படியே செறிவூட்டுறதுன்னு சொல்லுவோம். அது வந்து என்ரிச் பண்ணுறது. அந்த என்ரிச் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா, நமக்கு வந்து யுரேனியம் அப்படிங்கிறத அதோட நம்பர் ஒன்று இருக்குது, அட்டாமிக் நம்பர் 235. இன்னொரு நம்பர் வந்து 238, இன்னொன்று வந்து 239 அப்படின்னு இருக்குது. இதில் என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு தான். நமக்கு வந்து 235 எடுத்தாச்சுன்னா 235 இது இருக்கும், புரோட்டான் இருக்கும், அது ப்ளஸ்ஸு. 235 எலக்ட்ரான் இருக்கும், அது மைனஸு. இது ரெண்டும் கரெக்டாக பேலன்ஸு பிடிச்சி நிற்கும். உள்ளுக்குள்ளே வந்து ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் ஒரு இது உண்டு, பார்ட்டிகிள் உண்டு. அது என்ன அப்படின்னா நியூட்ரான். அது வந்து இதில் எக்ஸ்ட்ரா 3 இருந்துச்சுன்னா 238, எக்ஸ்ட்ரா 4 இருந்துச்சுன்னா 239. அது பேர் வந்து ஐசோடோப்னு சொல்லுவாங்க. ஒரே இதுதான், யுரேனியம் தான். இந்த ஐசோடோப் வந்து நியூட்ரான் கொஞ்சம் 3 அதிகம் அப்படின்னா 238, நியூட்ரான் இதுலேருந்து ஒரு 4 அதிகம் அப்படின்னா 239. இது புரிதலுக்காக சொல்கிறது. இப்போது 239 இருக்கு இல்லையா, அது வந்து 235 விட கொஞ்சம் அடர்த்தி அல்லது வெயிட் அதிகம். நம்ம சாதாரண பார்க்க முடியாது, வெயிட் அதிகம். ஓகே. அப்போது 239ம் கலந்து தான் இருக்கும். அந்த 239 வந்து நமக்கு அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கோ அல்லது அதை வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி கரண்ட் தயாரிக்கிறதுக்கோ முடியாது. அப்போ கரண்ட் தயாரிக்கணும் அப்படின்னா 235 தான் வேணும். கண்டிப்பாக. ஸோ 235 க்ளீன் பண்ணணும். அப்போ என்னென்னா அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவாங்க, வேகமாக சுற்றும். அதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அந்த காலத்தில் இப்போன்னு சொல்லி இந்த தயிர் கடையும் தெரியும், மத்து. ஆமாம். அதில் தயிர் கடைய ஒரு கட்டத்தில் வந்து திரளும், அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்து வெளியில் போகுமா அல்லது சென்டருக்கு வருமா? வெளியில தான் போகும். போகாது. வெண்ணெய் திரண்டுன்னா அது திரண்டு இந்த மத்து இருக்குல்ல, சாரி, அந்த தயிர் கட்டையில் வந்து உட்காந்து. ஏன் தயிர் கட்டை வந்து சென்ட்ரு. அது வந்து எப்படின்னா மோரை விட, அது பால் இல்லை தயிர், அந்த மோரை விட இது வந்து அடர்த்தி குறைவு. மோர் தயிர் வந்து அடர்த்தி அதிகம். வேகமாக சுற்றும் போது அடர்த்தி அதிகமாக உள்ளது வெளியில் போகும். அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதே நம்ம புரிதலுக்காக சொல்கிறது. ஏன்னா அது யோசனை ஈஸி இல்லை. அதில் தான் நம்ம மிதப்படுக்கிறது, மிதப்பை தான் நெய்யாக மாற்றுறது. அதுதான். அப்போ கரெக்டாக அந்த தயிர் கட்டையில் வந்து அழகாக உட்காந்து. ஏன் உட்காருதுன்னா, இந்த மோரை விட, மோர் இருக்க அடர்த்தி இருக்குல்ல, டென்சிட்டி, அதை விட இந்த வெண்ணெய் இருக்குல்ல, அதோட டென்சிட்டி குறைவு. ஓகே. தண்ணியை விட மண்ணெண்ணெய் டென்சிட்டி குறைவு. அதனால் தண்ணியில் வந்து மண்ணெண்ணெய் மிதக்கும், முங்காது. கண்டிப்பாக. ஓகே. தண்ணியை விட பாதரசம் இருக்கு இல்லையா, ஆமாம், அது வந்து அடர்த்தி அதிகம், தண்ணிக்குள்ளே முங்கும். அவ்வளோதான். கல் அடர்த்தி அதிகம், தண்ணிக்குள்ளே முங்கும். இது சாதாரண சயின்ஸு. இப்போது அங்கே வந்து 235 இருக்குது, 239 மிக்ஸ் ஆகிருக்கு. அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 239 இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் அவுட் சைடில் போகும். 235 வந்து சென்டரில் இருக்கும். அதை வந்து ஒரு பக்கம் பிரிக்கிறது. ஸோ அப்போ இது வேகமாக சுற்றணும்ல, அந்த சுற்றுற ஸ்பீடு என்னென்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நமக்கு இது புரிதலுக்காக இன்னொன்று சொல்லுவோம். இப்போ நமக்கு ஃபேன் சுற்றுது, அது வந்து ஒரு 650 600 650 RPM, 1000 RPM ரிவல்யூஷன் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 1000 வாட்டி சுற்றும்.
நம்ம கிணத்துல வீட்டில் கிணத்துல மோட்ரு போடுவோம்ல, டேங்குக்கு தண்ணி ஏற்றுறது. ஆமாம். அதோட ஆர்பிஎம் சொன்ன 2400 ஆர்பிஎம் போடுவோமா, ஆமாம், சொல்லுவோமா? அதான் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 240 வாட்டி சுற்றணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அங்கே இருக்கிற அந்த என்ரிச் பண்ணக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது வந்து 50,000 வாட்டி சுற்றணும். அப்பா அவ்வளோ ஸ்பீடா? அவ்வளோ ஸ்பீடு இருந்தால் தான். ஏன்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன இது இல்லை, அதுலேயும் ரொம்ப அப்படி பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக சுற்றணும். அவ்வளோ வேகமாக சுற்றுறதுக்கு கரண்ட் வேணும்ல. ஆமாம். அப்போ பெரிய செலவு. ஸோ பெரிய செலவு பிடிக்கிற வேலை. நீங்கள் வந்து இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வெறும் வந்து இந்த எவர் சில்வர் இருக்கு இல்லையா, சில்வரில் அந்த ஸ்டீலில் வந்து நீளமாக குழாயாக இருக்கும், எக்கச்சக்கமாக. இங்கே ஒரு 200-300 குழாய் இருக்கும், இந்த பக்கம் 200-300 குழாயாக இருக்கும். அப்படின்னா இதை வந்து என்ரிச் பண்ணி இது 0.7 1, 1.5, 2, 3, 5, 7 அப்படின்னு என்ரிச் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 3%லேருந்து 7% யுரேனியம் இருந்தால் போதும். மொத்த மண் இருக்குது, மண் வச்சுக்கோமே, இந்த மண்ணில் யுரேனியம் வந்து 0.7% இருக்குது, 1% கீழே இருக்குது. அப்படின்னா ஒரு 1000 கிலோ மண் எடுத்தோன்னு வச்சுக்கலேன், அதில் வெறும் 70 கிராம் தான் வந்து யுரேனியம் இருக்குது. அது வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஓகே, அதை தனியாக பிரிக்க மண்ணை பூரா எடுத்து எல்லாத்தையும் பிரிக்க வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டராக வரும் தெரியுமா, அதுக்கு பேர் வந்து எல்லோ கேக். ஓ, எல்லோ கேக்குன்னு போட்டு பாருங்கள், வரும் அதில். ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்துச்சுன்னா அது எல்லோ கேக். ஓகே, அந்த எல்லோ கேக் இருக்குது, அதை வந்து திரும்ப என்ரிச் பண்ணி பெருசாக பண்ணும்போது 3லேருந்து 7%. ஓகே, ஒரு 1000 கிலோவில் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் நமக்கு யுரேனியம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரேடியேஷன் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அந்த ரேடியேஷன் அதை எதுக்கு பயன்படுத்தோம்னா, அந்த D21 சொல்லி வாட்டர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பவர் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அணுமின் நிலையம், ஆமாம், அதில் பயன்படுத்தக்கூடியது 3லேருந்து 7% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம். அது வந்து அணுகுண்டு தயாரிக்க பயன்படாது. கண்டிப்பாக. அது தயாரிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ வேணும்னா 90% யுரேனியம் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு வேலை நடக்கணும்னா அதுக்கு செலவு கோடியாக செலவாகும். ஏன்னா இந்த பவர் இருக்கு இல்லையா, தனியாக வெளியில் பவர் எடுத்து இதுக்கெல்லாம் கொடுத்து இதை என்ரிச் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஓகே, இப்போது உங்கள் கையில் வந்து 60% என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் ஒரு 440-450 கிலோ இருக்குது. அது வந்து 11லேருந்து 12 அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இதை வந்து செஞ்சாச்சு. ஆமாம், சேமித்து வைக்கணும்ல. சும்மா சாதாரணமாக வந்து என்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டால் வைக்க முடியாங்க. அதானே, ரொம்ப பத்திரமா வைக்கணும். பதப்படுத்தணும். அது கரெக்டாக. சின்ன லீக் இருந்தால் கூட என்ன ஆகும், ஏரியாவே அடிச்சுன்னு என்ன ஆகும். அப்போது அவ்வளோ சேஃப்டியாக வைக்கிற இடம் வந்து இஸ்ஃபஹான். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயில் பேசிட்டோம். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வர்றோம். எப்போவுமே அப்படி தானே நம்ம டீட்டெயில் பேசுகிறது. நம்மளுடைய ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த டீட்டெயில்டாக பேசும்போது ஓ இது இப்படி அந்த கதை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உண்மைதான். இப்போ இப்போ தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம தயிர் கிடையாது, வீட்டில் வந்து மோட்ரு ஓடுது, இந்த ரெவல்யூஷன் என்ன இருக்குது, அந்த ரெவல்யூஷன் பெர் மினிட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஓ இதுதான் வந்து என்ரிச்மெண்ட்டு, ஈஸி, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தெரியறதானே. கரெக்ட். அது ஒரு சரி. இப்போ வந்து இங்கே இஸ்ஃபஹானில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இவங்களோடது என்னென்னா, இனிமேல் வந்து காலத்துக்கும் நீங்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்ரேல் சொல்கிறாங்க, அமெரிக்கா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஏழையெல்லாம் இருக்குமா, அது ஒரு பக்கம். அவங்க மட்டும் வச்சுக்குவாங்க, நீங்கள் தயாரிக்கக்கூடாது. இவங்க சொன்னால் நான் தயாரிக்கலை அப்படின்றாங்க. ஆனால் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், அது ஏற்கனவே இவங்க உளவு பிரிவு தெரியும். அதை போய் கொள்ளையடிச்சிட்டா. அப்போ கொள்ளையடிக்கிறதுக்காக முதல்ல வந்து ஒரு உளவு விமானம் மாதிரி வந்தது தான் இந்த F-15E. இப்போ உள்ளே வந்திருக்கு. அதில் வந்து 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து பைலட்டு, இன்னும் துணை பைலட்லாம் அங்கே கிடையாது. பின்னாடி இன்னொருத்தர் வந்து ஒரு கேர்னல்னால் இதை ஆப்ரேட் பண்ணக்கூடியது. கேர்னல் லெவலில் இருக்க முடியாது. கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த என்னென்ன சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை பூரா பார்த்து ஆப்ரேட் பண்ணி அதை வந்து தகவல் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி சம்திங் உள்ளது. அது வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு. அதில் அந்த ஆள் ஒரு ஆள் வந்து இறந்து போயிட்டார், இன்னொரு ஆள் வந்து போய் பிடிச்சிட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் அவரோட பேரோ ஃபோட்டோவோ கிடையாது. அப்போது இவருக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், இங்கே வந்து மலையில் ஹில் ஏரியாவில் மலையில் பதுங்கி உள்ளே கிடந்தார்,
இதை வந்து நாங்கள் பெரிய படையோட எவ்வளோ தெரியுமா, ஒரு 100-150 ஃப்ளைட்டு மொத்தம், ஹெலிகாப்டர், ஃப்ளைட்டு, ட்ரோனு, எம்கியூ ரீப்பர் எல்லாம் சேர்த்து இங்கே வந்தோம், போய் அவர் வெற்றிகரமாக தூக்கிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு 30,000 கோடி செலவுனாங்க. அதில் அந்த ஆப்ரேஷனில் வந்து ஒரு 10 விமானம், ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து அடிபட்டு சுக்குநூறாக போச்சு. அதை நாங்களே வந்து அறகுறையாக கடந்தால் அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே பூரா பொசுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல போனவங்க இவங்க பிளான் என்னென்னா, முதல்ல போய் பார்த்துட்டாங்க, இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, உளவு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் 100 விமானத்தோட பெரிய படைபலத்தோட ஆயுதங்களோட போகிறாங்க, டப்பன்னு இறங்குறாங்க. இறங்கி அங்கே உள்ளே போய் எதிர்பாராமல் பண்ணுறதான். ஆமாம், உள்ளே போய் அந்த 450 கிலோ இலையை எடுத்துட்டு பறந்து போயிடுறாங்க. இந்த திட்டம் வந்து சூப்பர் தான். ஆனால் எங்கே சறுக்குனாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து வெளியில் வந்து சுற்றியே வந்து ஒரு 80-90 ஃப்ளைட்டு இதெல்லாம் ரெடியாக நிற்கிது. ஒரு 10 ஐட்டம் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வார்த்தக ஏட்டன் வார்த்தக ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதில் 2 ஹெலிகாப்டர், அது என்னது பிளாக் ஹாக், ஒரு கருப்பு ராஜாளி அப்படின்னு, பிளாக் ஹாக் அப்படின்னு 2 ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தது யார் அப்படின்னா, அங்கே பழங்குடி இருப்பாங்கல்ல. ஆமாம், ட்ரைப்ஸு. அவங்களும் துப்பாக்கி இருக்கும், பெரிய துப்பாக்கி. அந்த வந்து சுட்டு வீழ்த்தின ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார். ஆமாம், பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அவர் வந்து இந்த பெர்ஷியன் லாங்குவேஜில் அது கொடுத்தாரு. அது வந்துச்சு, முதல்ல பார்த்தோம், சுட்டோம், அது தப்பிச்சிருச்சு, திரும்ப சுட்டோம், அடிபட்டுச்சு, கீழே விழுந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது ஒரு ஹெலிகாப்டர் சுட்டாங்க. ஓகே, இன்னொன்று இந்த பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டு, 2 ஃப்ளைட்டு. ஓகே, அது வந்திருக்கு. அப்போ இஸ்ஃபஹான்லேயே ஏன்னா ஐடியா வந்து என்னென்னா, அவங்க சொன்ன அடிபட்டு விழுந்தாங்கிறது 300 கிலோமீட்டர் தாண்டி. அங்கேயே விட்டு போட்டு இங்கே எப்படியா தேடுற அப்படின்னா, இங்கே தான் எங்களுக்கு வசதியாக இருக்குது தேடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அது. ஓகே, இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அது கதை. இங்கே அது இறங்கி ஆப்ரேஷன்ஸ் பிளானிங் எல்லாம் ஓகே தான். அதில் சறுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, இவங்களுக்குன்னு வந்து வாய்க்கிறது என்னென்னா, இஸ்ஃபஹானில் ஏற்கனவே கைவிடப்பட்ட விமான நிலையம் இருக்குது. ஓடுதளம் இருக்குது, கைவிடப்பட்டது. என்ன, இந்த பெரிய ஃப்ளைட் வந்து ஒன்று இறங்கியிருக்கு, அந்த ஓடுதளம் இருக்கு இல்லையா, ரன்வே, அதில் மணலாக இருந்திருக்கு. ஐயா, நமக்கே பைக் ஓட்டும் போது இது மாதிரி மணல் இருந்தால் எப்படி சறுக்கும்? ஆமாம், ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகலை, இங்கே இறங்கிருச்சு, சிக்கிருச்சு, ட்ரை பண்ணுறாங்க, 3 மணி நேரம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட்டு இறங்கிருச்சு, 2 பெரிய ஃப்ளைட்டு இறங்கிருச்சு. பெரிய ஃப்ளைட்டு ஃபுல்லாக வந்து ஆயுதங்களும் ஆட்களும் வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் இவங்களை காப்பாற்றுறதுக்கு இறங்கி வந்ததில் வந்து 2 ஹெலிகாப்டர், 1 ஹெலிகாப்டர் அவன் அடிச்சிட்டாங்க. ட்ரைப்ஸ் இந்த ஏரியாவில் தான். அப்புறம் MQ-9 ரீப்பர் அது ஒரு 2-4 அது அவுட்டு. மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 இந்த ஃப்ளைட்டு ஏ-10 வார்த்தாக்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் 2 பெரிய ஃப்ளைட்டு, F-15E-1 அவுட்டு, 2 ஹெலிகாப்டர் அவுட்டு, ஒரு 4 ட்ரோன் அவுட்டு அப்படின்னு 10 ஐட்டம் அவுட்டு. இதில் இங்கே சிக்கிச்சு பார்த்தீங்கல்ல, சிக்கின ஒன்று பார்த்தாங்க. இது வந்து IRGCக்கு தகவல் தெரிஞ்சு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்களை பூரா, அங்கே இருக்கிற ஆட்களை பூரா பனை கைதிகளாக பிடிச்சிட்டா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாங்க. ஏற்கனவே ஹர்மோஸில் நம்ம வந்து மூக்கோடப்பட்டு கிடக்கும். ஆமாம், ஓகே. அப்புறம் அவங்க இஸ்ரேலில் அடிச்சிருக்க அடி இது வரைக்கும் வரலாறு காணாத அடி, கண்டிப்பாக எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு. ஆமாம். இப்போ வந்து இந்த இடத்துல இவங்க வந்து அங்கே ஒருத்தரில் ஒரு 2 பேரை 10 பேர் கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் இருந்திருக்காங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஆட்கள், அதில் கொஞ்சம் ஆட்கள், அப்படி எல்லாம் பிரித்து இருக்காங்க. என்ன, அந்த MQ ரீப்பர் ட்ரோன் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் ஆட்கள் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட தற்கொலை ட்ரோன் மாதிரி தான் அதுவும். ஆமாம், ஓகே. ஸோ அதில் மட்டும் கிடையாது. மற்றபடி எல்லா ஃப்ளைட்லையும் இங்கே 2 பேர், அங்கே 4 பேர், ஹெலிகாப்டரில் ஒரு 4-5 பேர் இருந்திருப்பாங்கல்ல, இன்னும் 100 பேர் பக்கம் இருந்திருக்காங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் இங்கே வந்து கீழே இறங்கி இருப்பாங்கல்ல, இதை பூரா வந்து அவங்களே ஷூட் பண்ணி வெறும் துப்பாக்கி இல்லை, பாம்பு போட்டு குண்டு போட்டு பொசிக்கிட்டாங்க எல்லாத்தையும். ஐயோ, சொந்த மக்களையே காவு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். எதுக்குன்னா, இந்த ஆப்ரேஷன் எல்லோ கேக் அது ஃபெயிலியர். அப்போது எங்கே அவங்களை வந்து பிடிச்சி மாட்டிக்குவோமா பயத்தில், பிடிச்சா சோழி முடிச்சு ஆட்களை வந்து அவங்க உள்ளே வந்து ஜெயிலில் வச்சுக்கிட்டு அவங்கள பேச விட்டு, இப்போ இவங்கள வந்து மீட்டு போகலைன்னா அமெரிக்காவில் அங்கே வந்து யாரும் நிம்மதி ஆட்சி பண்ண முடியாது. உண்மைதான். அப்போ நீ என்னத்துக்குடா நீ வந்து அங்கே அனுப்பிச்சி விட்ட? அப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன் திடீர்னு அது பண்ணுறேன்னா, அப்புறம் அங்கே வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து இந்த
450 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை கொள்ளையடிக்கணும்னு வந்த கூட்டம் இது. அதுதான் முதல்லயே என்ன சொன்னோம், அந்த கௌபாய் நாடே கௌபாய் வேலை பார்க்குதா, இது அவங்களுக்கு பழக்கம்தான். இது இப்படி பண்ணாங்க. அதில் வந்து ஏதோ ரூபத்தில் ஒரு மணல் வந்து ரன்வேல இருந்த மணல் வந்து இவங்களுக்கு பழி வாங்கிருச்சு, சிக்கிருச்சு. அதெல்லாம் அடிச்சிட்டாங்க. முதல்ல ஐஆர்ஜி சொன்னாங்க நாங்கள் தான் சுட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை நான் இந்த மாதிரி ஆச்சு, அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்னவோ சொல்லுவாங்க. என்னத்தை சொன்னாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த பக்கம் பாதுகாப்பை அதிகப்படுத்திட்டாங்க. முன்னாடி பாதுகாப்பு இருந்திருக்கும், ஆனாலும் ஒரு 10 ஃப்ளைட்டு ட்ரோன் எல்லாம் வருது. உள்ளே இறங்கி ஆட்கள் துப்புன்னு இறங்கின உடனே விஜின்னு சுற்றியே வந்து ஒரு 100 ஃப்ளைட் ரெடியாக இருக்காங்க. அத்தனை வந்தானே இவங்க எத்தனை சுட முடியும்? அதானே இவங்களும் போட்டு அங்கே அந்த ஏரியாவை பூரா சல்லடை பண்ணிட மாட்டாங்களா? கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.